பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்கிறத வாசிக்கலாமா? எஸ்ராவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இப்பொழுதும் நீங்கள் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய பிரியத்தின்படியே செய்து தேசத்தின் ஜனங்களையும் மறுஜாதியான ஸ்திரீகளையும் விட்டு விலகுங்கள் என்றான். ஆம் தேவ பிள்ளைகளே, இது யார் இப்படி சொல்லுகிறா? எஸ்ரா சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடிகிறது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பரிசுத்த ஜாதியாக நியமித்திருக்கிறார். தனக்காக பரிசுத்தமா வாழணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய நோக்கம். ஆகவே இஸ்ரவேலர்கள் எப்பொழுதுமே ஒரு தனித்துவமா வாழணும்னு தேவன் ரொம்ப விரும்பினாருங்க. உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணுங்கிறது தான் தேவனுடைய திட்டம். ஆனா அவங்க நாளடைவுல என்ன ஆயிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பரிசுத்த வித்துலாம் அவபக்தி உள்ள ஜனங்களோடு கூட கலந்து கலப்பு திருமணம் செய்தது நிமித்தமா, அந்த செய்தியை கேட்டது நிமித்தமா எஸ்ராவுக்குள்ள ஒரு பயங்கரமான வருத்தம், ஆழ்ந்த வருத்தம், அவர் அடைந்த துக்கம் தாங்க முடியல. ஆகவே அவர் என்ன பண்ணாரு? திகைப்போடு தன்னை ரொம்ப தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்பாக இப்படிப்பட்ட குற்றங்கள்லாம் பரிசுத்த வித்து மற்ற அவபக்தி உள்ளவர்களோடு கூட கலந்துட்டே அப்படின்னு சொல்லி ரொம்ப திகைத்து சொன்ன இந்த காரியம்தான் நம்ம இப்ப பார்க்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எப்பவுமே தனக்காக ஒரு பரிசுத்த ஜனத்தை நியமித்திருக்கிறார். உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணுங்கிறது தேவனுடைய திட்டம். எப்பவுமே அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த குற்றத்து நிமித்தம் அவன் திகைத்து, அந்த எஸ்ரா ரொம்ப வேதனையோடு கூட அழுது துக்கித்து அவர் அதிகமா ஜெபித்ததை நம்ம இங்க பார்க்க முடிகிறது. அந்த நேரத்துல சொன்ன ஒரு மன்றாட்டின் ஜெபத்துல வந்த வார்த்தையை தான் இன்னைக்கு நம்ம வாசிச்சோம். அவருடைய பிரியத்தின்படி செய்ய நம்ம கவனமா இருக்கணும். உலகம் போகிற போக்குல நம்ம போகக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையின்படியே வாழதான் நம்ம அர்ப்பணிக்கணும். அதுக்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். God bless you.